பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்க அப்படிங்கிற அவசரப்பட்டு சாப்பிட்றாங்க. பசிக்கவே இல்லை, ஆனால் சாப்பிட்றாங்க, வேலை வேலைக்கு சாப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா, சமைக்கிறது ஒரு ஆளாகவும் சாப்பிட்றது வேற ஒரு ஆளாகவும் இருக்கிறாங்க. இப்போ வந்து சாப்பிட்றவங்க தான் சமைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்போ பசி இருக்குதோ அப்போ சாப்பிட்ருவாங்க. அப்போ தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. எப்போ பசி வருமோ அப்போ அவங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க, அப்போ அவங்க சாப்பிடுவாங்க. இங்கே வந்து சமைக்கிறவங்க இன்னொரு ஆளாகவும் சாப்பிட்றவங்க வேறொரு ஆளாகவும் இருக்கிறதுனால தான் எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிட்றாங்க. பசி வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கிறதுக்கு நாம் சமைச்சா நம்ம பசி வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்து இருப்போம். பசித்த பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பசித்த பிறகு சமைக்கிற வழக்கமே வரும். சமையலும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதாவது அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைச்சிட்டா சீக்கிரமாக சமைச்சிருவோம். அதாவது ரொம்ப குயிக்காக சமைப்பாங்க. எளிமையாக இருக்கும் அந்த உணவு. ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப சுவையாக, ரொம்ப மணமாக அப்படியெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க உணவு பிறருக்காக சமைக்கும்போது தான் ரொம்ப அது ஆடம்பரமாக சுவையாக சமைச்சா தான் அது பிறருக்காக அப்போ தான் சாப்பிடுவாங்க. பிறருக்காக சமைக்கிறாங்கல்ல. இப்போ வந்து வீடுன்னு எடுத்துக்கிட்டால் பெண்கள் வந்து பிறருக்காக சமைக்கிறாங்க. அப்போ பிறருக்காக சமைக்கும் போது அதுவே அவங்களுக்கு ஒரு வேலையாக மாறும்போது அதை அவங்க சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே சமைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இப்போ வேலை, அதுதான் அவங்களுக்கு இப்போ வாழ்வாதாரம். நேரடியாக அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கலனா கூட அவங்களுக்கு தேவையான பணம், பொருள் எல்லாத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்றால் அதற்கான உரிமை அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குன்னா, வீட்டில் அந்த வேலைகள் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கணும். பிறர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் அவங்களே பார்க்குறதுனால தான் அவங்களே பார்க்குறாங்க. பிறருக்கு தேவையான உணவை சமைக்கிறாங்க, அந்த வீடு எல்லாத்தையும் தூய்மை செய்கிறாங்க, பிறருக்கு தேவையான ஆடைகள் எல்லாம் துவைச்சி போடுறாங்க. அதன் மூலம் அவர்களுக்கு அந்த வீட்டில் உணவு கிடைக்கிறது. மறைமுகமாக சம்பளம் நேரடியாக கொடுக்குறது. சம்பளம் கொடுக்காம மறைமுகமான ஒரு ஊதியத்தை, வாழ்வாதாரத்தை அதன் மூலம் அவர்கள் பெற்றுகிறார்கள். அதனால் அந்த ஒரு வேலை வாய்ப்பை வந்து அந்த வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கணுன்னா பிறருடைய தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யணும். வரவேற்கிற மாதிரி, பிறர் எல்லோரும் வரவேற்கிற மாதிரி புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஆடம்பரமாக பூர்த்தி செஞ்சால் தான் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை அவர்கள் தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக வேற அதை செய்யும்போது பொறுமையாக இருக்க முடியல. அந்த வீட்டில் மற்றவங்கள வந்து அந்த மாதிரி சமைச்சு வேலைக்கு சமைச்சு வைக்கும்போது மற்றவங்களால பொறுமையாக இருக்க முடியாது. அந்த பசி வர்ற வரைக்கும் பொறுக்க முடியாது. அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. இவங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுருவாங்களா. அப்போ அது வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். நமக்கு பசி இருக்கோ இல்லையோ சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். அதே மாதிரி கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் தயாராக கிடைக்குது அப்படிங்கும்போது அது வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்குறாங்க. நம்ம சமைச்சிருந்தா அதை எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது நாமளே சமைக்கும்போது அது எளிமையான சுவை தான் இருக்கும். அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைச்சா அது ரொம்ப சுவையெல்லாம் பெருசாக இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் சமைச்சு முடிச்சிருவாங்க. பிறருக்காக சமைக்கும்போது தான் ரொம்ப நேரம் எடுத்து சமைப்பாங்க. ஏன்னா பிறரிடமிருந்து பிறர் எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் எடுத்து மெனக்கிட்டு அதை ரொம்ப சிறப்பாக தயார் பண்ணி சமைப்பாங்க. அது அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிட்டா நாம தானே சாப்பிட போகிறோம். அதுக்கு எதுக்கு தேவையில்லாத பில்டப்பு, இப்போ ரொம்ப சுவையாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நாம் சமைக்கிறது நாம தான் சாப்பிட போகிறோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப இதுவாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம எளிமையாக சின்ன குறைவான நேரத்தில் சமைச்சு முடிச்சிடணும். சமயத்தில் ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு அவங்க படுத்துருவாங்க. பழத்தை கூட சாப்பிட்டு காய்கறிகளை சாப்பிட்டு இந்த மாதிரி எளிமையாக கொஞ்சம் நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு எப்போ நினைப்பாங்க அப்படின்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கும் போது தான். எளிமையாக இருக்கணும். உணவுங்கிறது எளிமையாக இருக்க வேண்டும். ஏன் ஆடம்பரம் மிகுந்ததாக அது மாறுதுன்னா, அந்த உணவை சமைப்பவர்கள் பிறருக்காக சமைக்கிறார்கள். அதனால அவங்க ஒரு பயத்தோட ஏன்னா அது பிறருக்காக சமைப்பது தான் அவங்களுக்கு அது வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா சிறப்பாக சமைச்சா தான் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் தான் இது. வீட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல். அதை சமைக்கிறவங்க தான் அந்த ஹோட்டல் நடத்துகிறாங்க. வீட்டில் சமைக்கிறாங்கல்ல, சமைக்கிறவங்க பெரும்பாலும் பெண்களை தான் இருப்பாங்க. அப்போ பெண்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ளே ஒரு வேலை தேடி கொள்கிறார்கள். வீட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் நடத்துகிறார்கள். நேரடியாக அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அவர்களுக்கு அந்த வீட்டில் வந்து வாழ்வாதாரம் எல்லாமே அவங்களோட தேவை எல்லாமே மறைமுகமாக பூர்த்தி செய்யப்படும். அந்த வீட்டை நிர்வகிக்கிற வேலை கூட அந்த நிர்வாகியாக அவர் வேலை செய்கிறார். வீட்டில் உள்ள பெண்கள் வந்து வீட்டை நிர்வகிக்கிற வேலையை செய்கிறார்கள். தங்கள் வீட்டையே நிர்வகிக்கிற அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அவங்ககிட்ட பணத்தை கூட கொடுத்துருவாங்க, நீங்கள் தான் அந்த வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரொம்ப நுட்பமான வேலை. இது ஒரு வேலைங்கிறதே கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு
அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் இது ஒரு வேலையாக தான் அவங்க செய்வாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருப்பாங்க பெண்கள் வந்து. வீட்டுக்குள்ளே அந்த வீட்டை நிர்வகிக்கிற அந்த வேலையை தான் அவங்க, அதுதான் அவங்களுடைய வேலை. அது அவங்களுடைய தொழில். ஒரு தொழிலை செய்கிற மாதிரி தான் அவங்க அதை செய்வாங்க. ஏன்னா வீடுன்னா என்னென்னா ஓய்வாக இருக்கணும்னு தான் தோணணும். ஒரு வீடுன்னா நமக்கு என்ன தோணணுன்னா ஓய்வாக இருக்கணும், மென்மையான வேலைகளை தான் அங்கே செய்யணும். வீடில் வந்து முரட்டுத்தனமான வேலைகளை வீட்டில் செய்யக்கூடாது. அப்போ அந்த வீட்டில் இருப்பதற்கான சந்தோஷத்தை நீங்கள் இழந்துருவீங்க. வீடுன்னா என்ன, அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, ஒரு சுதந்திரம், அந்த சந்தோஷத்தை நீங்கள் எப்போவுமே உணரணும். அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம மென்மையான வேலைகளை தான் செய்யணும், எளிதான வேலைகளை செய்யணும், பெரும்பாலும் ஓய்வாக சும்மா இருக்கணும். ஓய்வாக சும்மா இருந்தால் தான் இந்த பேசணுங்கிற ஆர்வம், ஒரு அன்பாக பேசணுங்கிற ஆர்வம். நீங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக காலையில் எழுந்திரிச்சி இரவு வரைக்கும் ஒரு இயந்திரம் போல் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பயங்கர கோபம் இருக்கும். உங்கள்கிட்ட சும்மா இருக்கிறவங்க, ஒரு மென்மையாக இருக்கிறவங்க உங்கள்கிட்ட அதிகமாக பேசவே முடியாது. உறவுமுறை வீட்டில் ஒரு குடும்ப உறவுக்கு தகுதியற்றவராக மாறிவிடுவீர்கள். அதனால தான் வீட்டில் இருக்கும்போது கடினமாக உழைக்கக்கூடாது, ஓய்வாக இருக்கணும். ஏன் வீடுன்னா வீட்டில் எப்படி இருக்காங்க மனுஷங்கன்னா ஓய்வு எடுக்க. அதனால வீட்டுக்கு ஆசையாக வருவாங்க. வீட்டுக்கு ஏன் ஆசையாக வருவாங்க அப்படின்னா ஓய்வாக இருக்கணும், ஓய்வாக இருக்கக்கூடிய ஒரு இடம், மென்மையான எளிமையான வேலைகளை செய்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண்கள் இருக்கும்போது கடினமாக வேலை செய்வாங்க, முரட்டுத்தனமாக வேலை செய்வாங்க. ஆண்கள் வெளியே வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதி, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, ஹாயாக உட்காந்து படுத்து ஏதாவது டிவி பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போ இவங்க வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு வருவாங்களோ, ஐயோ வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படபடப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு வந்தாலே இவங்களுடைய அந்த மென்மைத்தன்மை, சுதந்திரம் எல்லாம் பறி போயிடும். வெளியில் வேலைக்கு போன ஆண்கள் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாலே இவங்க அந்த வீட்டில் இருப்பதற்கான அந்த சுதந்திரத்தை, வீட்டில் என்ன மனப்பான்மையோடு இருப்பாங்க, எளிமையான மனப்பான்மை, ஓய்வான மனப்பான்மை, மென்மையான ஒரு மனப்பான்மை இழந்து மீண்டும் தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தொழில் செய்கிற மனப்பான்மைக்கு போயிடுவாங்க, முரட்டுத்தனமாக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வீடுன்னா இப்படி தான் இருக்கணும் என்பதற்கு இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி அதனால் பசி வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா பசிக்கிறதுக்கு பற்றிலாம் வேலை டைம் பார்த்து சாப்பிட்றாங்க, பசியை பார்த்து சாப்பிட்றதில்ல. காரணம் என்னென்னா இந்த வீட்டில் இந்த பிறருக்காக சமைக்கிறாங்கள்ல, இந்த பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் நடத்துகிற மாதிரி. ஒரு ஹோட்டல் சாப்பாடை பார்த்தா ஏன் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நம்ம போகிறோம், அவங்க வந்து வாடிக்கையாளர்களை கவர்கிறதுக்கு அவங்க பயங்கரமாக கொஞ்சம் ஸ்பெஷலாக சுவையோடு சமைச்சு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், பொறுமையாலாம் நம்ம இருக்க முடியாது. அப்போது வந்து வீட்டில் பெண்கள்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு ஹோட்டல், வெளியில் ஹோட்டல் சாப்பாடை, அதாவது வீட்டு சாப்பாடு மாதிரி இன்றைக்கி ஹோட்டலே எப்படி போடுறாங்கன்னா இங்கே வீட்டு சாப்பாடு கிடைக்கும்னு தான் போடுறாங்க. அந்தளவுக்கு இப்போ வீட்டு சாப்பாடு வந்து ஹோட்டலோட போட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஹோட்டலில் கிடைக்கிறத விட சுவையானது இப்போ வீட்டில் தான். அப்படி அந்தளவுக்கு இப்போ பெண்கள் வந்து வீட்டிலே சுவையான சாப்பாடை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுவை அதிகமாக இருக்கும்போது அந்த உணவுகள் வந்து அப்போ நம்ம பொறுமை காக்க முடியாது. பசி வர்ற வரைக்கும் நம்மளால் பொறுத்திருக்க முடியாது. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா ஏன் வந்து பசி வர்ற வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டேங்கிறாங்க, பசிச்சு ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த பெண்கள் வந்து பிறருக்காக சமைக்கும்போது பிறரிடமிருந்து புகழை பெற வேண்டும் என்பதற்காக அதுவே அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. அந்த பிறருக்கு சமைச்சு போடுறது, அந்த வீட்டில் உள்ள வேலைகள் அதுவே அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக சமைக்கிறாங்க. வரவேற்பை பெறணும், அந்த வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கணுங்கிற ரொம்ப சிறப்பாக ரொம்ப சுவையாக சமைக்கும்போது அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பசி வர வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியல. பசி வர வரைக்கும் அவங்களால பொறுமையாக இருக்க முடியல. பசிச்சு தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, இது ரொம்ப சுவையான உணவு, எனக்கு பசிக்காமலே சாப்பிடணுங்கிற ஆசையை தூண்டுகிற ஒரு உணவாக அது இருக்கிறது. ஏன்னா அது பிறருக்காக சமைக்கிறாங்க, அது அவ்வாறு சமைப்பது தான் அவர்களுக்கு அது வாழ்வாதாரம். அதனால் ரொம்ப ஆடம்பரமாக சமைக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி ஆடம்பரமாக சமைக்கிறதுனால அந்த வீட்டில் உள்ளவங்களால் பசி வர வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியல. அதனால் அப்போ அந்த பசிக்காமலே சாப்பிடுகிற வழக்கம் அப்போ தான் ஏற்படுது. பசிக்காமலே சாப்பிடும்போது பொறுமையை இழந்துருவாங்க. அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே பொறுமை இருக்காது, அவசரப்படுவாங்க, எல்லாத்துலேயுமே அவசரப்படுவாங்க. பசி வர வரைக்கும் யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்க தான் பொறுமைசாலிகள். அவங்ககிட்ட இருக்கிற பொறுமை எல்லா விஷயத்துலையுமே வெளிப்படும், அவங்க செய்கிற எல்லா வேலையிலுமே வெளிப்படும். அதனால் வந்து ஏன் வந்து மக்கள் பொறுமை இழந்தவர்களாக மாறுறாங்கன்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது தான் பொறுமையானவர்களாக இருப்பார்கள். அவங்க மற்றவங்களுடைய, அதாவது அவங்க உணவு மற்றவங்க சமைக்கும்போது
மற்றவங்க சமைக்கிறதே அவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக சுவையாக சமைச்சாதான் அந்த வாழ்வாதாரத்தை தக்க வைக்கும்போது அவங்க ரொம்ப சுவையாக ஆடம்பரமாக சமைக்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த சுவையான சமையலுக்கு அடிமையாகி பசி வர்ற வரைக்கும் பொறுக்காமல் அவசரப்பட்டு சாப்பிடுகிற ஒரு வழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். அப்புறம் கஷ்டப்படாமலே ஒரு சாப்பாடு கிடைக்கிது, கஷ்டப்பட்டு சமைக்காமலே வேலைக்கு சூப்பரான சாப்பாடு கிடைக்கிது. அப்படிங்கும்போது அது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும், அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி என்ன புதுமை அப்படின்னு அது மாதிரி சமைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி புதுமையாக சமைச்சிடணும், புதுமையாக சமைச்சு அசத்திடணும் வீட்டில் உள்ளவங்கள. இன்றைக்கி என்ன புதுமையாக சமைக்கலாம், நேற்று அந்த குழம்பு இன்றைக்கி வத்த குழம்பு, நேற்று காரக்குழம்பு இன்றைக்கி மீன் குழம்பு, எதிர்பாராத மீன் குழம்பா, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதிர்பாராத புதுமைகளெல்லாம் புகுத்தி அப்போ அவங்களுக்கு பசி வர வரைக்கும் என்னால் பொறுக்க முடியாது. அப்புறம் ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா, இப்போ மீன் குழம்பு வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு 10 மீன் துண்டு இருக்கும், காலியாகிறக்குள்ளே சாப்பிட்றணும். பசி வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தா இருக்கிற மீன் துண்டு எல்லாத்தையும் வீட்டில் உள்ள மற்றவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சிக்கன் பீஸு, பெரிய பீஸு, பிரியாணி அண்டா, எனக்கு பசி வர வரைக்கும் நான் காத்திருந்தா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெறும் குஸ்கா மட்டும்தான் எனக்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரியும் இந்த பசிக்காமல் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு போட்டியும் இங்கே உள்ளுக்குள்ளே காரணமாக இருக்குது. அதனால் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சா மட்டும்தான் பசித்து சாப்பிட முடியும். அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கிறாங்கன்னா அளவுக்கு அதிகமாக சுவையெல்லாம் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த வேலை சீக்கிரமாக முடியணும், நம்ம அப்போ ரொம்ப சுவையாக இருக்கணும்லாம் அப்படிலாம் யாரும் அவங்கவுங்களுக்காக சமைக்கும்போது ரொம்ப சுவையாலாம் சமைக்க மாட்டாங்க. ஏன்னா அதை சமைக்க போகிறது நாம் தான், அதை சாப்பிட போகிறதும் நாம் தான். அது எளிமையாக சுவையாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி எளிமையான உணவுகள் எளிமையாக தான் சமைப்பாங்க. எளிமையாக சமைக்கப்பட்ட அந்த உணவுகள் இருக்குல்ல, எளிமையான சுவை தான் அதில் இருக்கும். அதை பசிக்காமலே சாப்பிட்ற அளவுக்கு அதில் ஒன்றும் பெரிய ஈர்ப்பு இருக்காது. அதனால் பசித்த பிறவே நான் சாப்பிட முடியும், பசிச்சாதான் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். அதை சாப்பிட்ணுன்னா எனக்கு பசி இருக்கணும்ப்பா, இல்லைனா இந்த சாப்பாடெல்லாம் என்னால் பசிக்காமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எப்போ வரும்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அப்போ தான் அந்த பசி வந்த பிறகு சாப்பிடுகிற அந்த பழக்கமே வரும். அப்போ அது வந்துட்டாலே போதும், நிறைய நோய் குணமாயிடும். நோய் வர்றதுக்கே காரணம் என்னென்னா பசிக்காமலே சாப்பிட்றது. அது பாருங்கள், இந்த சுகர்லாம் ஏன் வருதுன்னா பசிக்காமலே சாப்பிடுவாங்க, பயந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு சுகர் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எதுக்குப்பா நீ சாப்பிட்ற, பசிக்க முன்னாடியே எதுக்கு சாப்பிட்ற, எனக்கு சுகரு, பசி வந்துட்டால் எனக்கு படபடப்பு வந்துடும், என்னால் பசியை தாங்க முடியாது, மயக்கம் வந்துடும், அதுக்காக பசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சாப்பிடுவார். அதனால தான் உனக்கு நோய் வந்தது, நீ பசிக்காமல் சாப்பிட்டதுனால தான் உனக்கு நோய் வந்தது. பட்னி கிடக்கிற நீ உனக்கு பட்னி கிடக்கிற அனுபவமே இல்லை, தினமும் ஒரு வேளை பட்னி கிடந்தாலே உனக்கு நோய் குணமாயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது சுகர்லாம் வர்றதுக்கு காரணமே பசி தாங்கிவிட மாட்டாங்க. பசி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட்ருவாங்க, படபடப்பு வந்துடும், மயக்கம் வந்துடணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு நீ பழகு, அதை நீ வெற்றி கொள்ளு. நீ பசி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, பசிக்கட்டும், நல்லா பசிக்கட்டும், மயக்கம் வருதா மயக்கம் போடு, திரும்ப பயிற்சி எடுத்து அந்த நிலையை நீ வெல்ல வேண்டும். அந்த பசியினால் ஏற்படுகிற அந்த மயக்கத்தை வெல்ல வேண்டும். ஒரு வாட்டி மயக்கம் வரும், ஒவ்வொரு வாட்டியுமா மயக்கம் வரும், ஒரு வாட்டி பசி வந்தது, படபடப்பு வருது, திரும்ப எப்போ பார்த்தாலும் படபடப்பு வந்துக்கிட்டே இருக்குமா, வராது. அது பழக்கமாயிடும். அந்த நிலையை எப்படி கையாளுவது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு உன் உடம்பு போகும். அதனால் கொஞ்சம் பொறுத்து பசியை தாங்குகிற அந்த வழக்கத்தை ஏற்படுத்து, பொறுமையை கற்றுக்கோ. அது மாதிரி இந்த மாதிரி நோய் வந்தவங்களுக்கு பொறுமையே இருக்காது, டக்குன்னு உணர்ச்சிவசப்படுவாங்க. அதனால் அப்போ அவங்ககிட்ட பொறுமை இல்லை, பொறுமை இழந்தால் என்னவாக மாறும், நோய் வந்துடும். பொறுமை இல்லைன்னா இப்போ நோயின்னா என்ன தெரியுமா, பொறுமை இழந்த நிலை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு உணர்ச்சிகளை டக்குன்னு நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை இந்த நேரத்தில் நம்ம எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு, இந்த நிதானம் அது நம்மக்கிட்ட இருக்கணும். உணர்ச்சி வந்த உடனே படக்குன்னு வெளிப்படுத்திங்கன்னா உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அதனால் அந்த கட்டுப்பாட்டை வளர்த்துக்கணும், பொறுமையை வளர்த்துக்கணும். பொறுமை இழந்த ஒரு நிலை தான் நோய், நிதானம் இழந்த ஒரு நிலை தான் நோய் என்றால் என்ன, பொறுமை இழந்த நிலை, நிதானம் இழந்த நிலை, அதுதான் நோய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற விஷயத்த ஏதோ சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். இதை பின்பற்றினா நோய்களை குணப்படுத்தணும். ஐயோ நோய்வாய்ப்பட்டமேன்னு அவஸ்தைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு அற்புதமான தீர்வு. உங்கள் உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, அதை மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணுங்க. நீங்கள் உங்கள் உணவு சமைக்கிறீங்க, உங்களுக்காக சமைக்கிறீங்க, அதை பிறருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. இப்படி ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 8 வயசுக்கு மேலே உள்ள 4 பேர் 4 சமையல் பண்ணுங்கள்.
அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. 4 பேர் சமைக்கணுமா, இதுக்கு ஒருத்தர் சமைச்சா போதாதா அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும். பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நோய் வரும். நோயோடு இருக்க போகிறீங்களா, ஆரோக்கியமாக எது முக்கியங்கிறது முடிவு பண்ணிவிட்டு அவங்க உணவு அவங்களே சமைச்சா பொறுமை வளரும், நோய்கள் வராது. சமயத்தில் பட்னி கூட கிடப்பீங்க. இப்போ சமைக்கிறதுக்கு போர் அடிக்குமா, வேண்டாம் பட்னியாகவே கிடப்போம், அல்லது ஒரு பழத்தை சாப்பிட்டு படுத்துருப்போம். அப்போ இந்த மாதிரியான நல்ல பண்புகள்லாம் உருவாகும். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு பொறுமை வளருது. ஒரு பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கிற அளவுக்கு ஒரு பொறுமை வளரும். சமயத்தில் பட்னியாக கிடக்கிறது கூட பொறுமை வந்துடும், படிப்படியாக அது வந்துடும். அப்போ அந்த அளவுக்கு பொறுமை அதிகரிக்கும் போது உங்கள் உடம்புல நோய்களால் தாக்கு பிடிக்க முடியாது. உங்களுக்கு பொறுமை இழந்த ஒரு நிலை தான் நோய் என்றால், அப்போ அதற்கு தீர்வு என்ன, பொறுமையை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு நோயின்னா என்ன, பொறுமை இழந்த ஒரு நிலை. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது, அவசரப்பட்டு ஏதாவது உணர்ச்சி வசப்படுவாங்க. கோபத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உணர்ச்சிகளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு எது தீர்வாக இருக்க முடியும்னா பொறுமை தான் தீர்வாக இருக்க முடியும், பொறுமை தான் மருந்தாக இருக்க முடியும். நிதானத்தை வளர்த்து கொள்கிற அந்த பயிற்சி தான் அவர்களுக்கு மருந்தாகவும் மருத்துவமாகவும் இருக்க முடியும். அப்படின்னா அந்த பொறுமையை வளர்த்து கொள்வதற்கான அற்புதமான தீர்வு தான் இப்போ நான் சொன்ன தீர்வு. அப்போது உங்களுக்கு உண்மையிலே உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் இருந்தது, அந்த அக்கறை இருக்குது, உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறது நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். அப்போ தான் உங்களுக்கு அதில் நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு சரியாக தான் இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுதான் என்ன கிடச்சிருக்கணுமோ அதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நோய் தான் உங்களுக்கு கிடைச்சிக்கணும்னு இருக்குது போலுக்கு உங்கள் தகுதிக்கு. நிதானம் இழந்த பொறுமை இழந்த உங்களுடைய நிலைமைக்கு நோய் தான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அதை வச்சுக்கிட்டு தான் நீங்களே இருக்கணும் அப்படின்னு உங்கள் தளபதி அதுதான்.